வணக்கம் நேயர்களே, நாம இந்த வீடியோவில் இங்கிலீஷ் ரீடிங் ட்ரில்லை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆங்கிலம் வாசிக்கும் திறன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பள்ளிகளிலுமே 100% இலக்கு என்றது ஒரு இமாலய இலக்காகவே இருக்குது. அதை எப்படியாச்சும் முறியடிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் காம்பினேஷன் ஆஃப் ரீடிங் மெத்தடை உங்களுக்கு வழங்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வீடியோவில் நாம் எந்த வகுப்பை அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஃபார் 6th 7th 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இதை பண்ண போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் நம்ம அரசு பள்ளி மாணவர்களுக்காக தான் இந்த முயற்சியை எடுத்திருக்கோம். ஏன் அப்படின்னா ஏற்கனவே நாம் பிரைமரி செக்ஷன்ஸில் 1வதுலேருந்து 5வது வரை உள்ள வகுப்புகளில் நாம் ஃபொனட்டிக் மெத்தடில் தான் ரீடிங் ட்ரில்லை படிச்சுட்டு வரோம். அப்படி வந்தாலும் கூட ஒரு 6ஆம் வகுப்பில் ஆங்கிலம் கற்பிக்கும் ஒரு ஆசிரியர் போன உடனே அவர் படுகிற பாடு அப்படின்றது பார்த்திங்கன்னா சொல்லி வெளியே தெரிய வேண்டியதில்லை. 30 பேர் இருக்கிற ஒரு மினிமம் கிளாஸில் குறைஞ்சபட்சம் 25 பசங்க ஆங்கிலம் வாசிக்க தெரியல, ஒரு 5 பசங்க தட்டு மாதிரி எழுத்து கூட்டி வாசிக்கிறாங்க. அந்த குறையை எப்படியாவது நிவர்த்தி செய்யணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க இதில் நம்ம குறிப்பாக எதை ஹைலைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாபெட்ஸ் வித்து தமிழ் சவுண்ட்ஸ், அதை தான் நம்ம பண்ணுறோம். இது ஒரு ஃபொனட்டிக் மெத்தடு கண்டிப்பாக கிடையாது. நாம் 44 சவுண்ட்ஸை போயிட்டு இதில் நம்ம சொல்ல போகிறதே கிடையாது. ஏன்னா ஃபொனட்டிக் மெத்தடை 1வதுலேருந்து 5வது வரைக்கும் படிச்சுட்டு வர பையன் தான் 6வதுல படிக்க மாட்டேன். அப்போ ஃபொனட்டிக் மெத்தடை திரும்பவும் கொண்டாந்து அவனுக்கு ஒரு வருஷத்தை வேஸ்ட் பண்ண நம்ம விரும்பலை. அதனால் இங்கே கொஞ்சம் அதை கன்சைஸ் பண்ணி 26 ஆல்ஃபாபெட்ஸுக்கு நாம் கொஞ்சம் தமிழ் சவுண்ட்ஸை எப்படி சிம்பிளாக சொல்லித்தரலாம் அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு முதல் எழுத்து ஆல்ஃபாபெட் பார்த்தீங்கன்னா ஏ இருக்குது. இங்கே இந்த ஏக்கு தமிழ் சவுண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஏவுக்கு 5 சவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஃபொனட்டிக்கில். பட் இங்கே நாம் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா காமனாக 90% இடத்துல யூஸ் ஆகிற வார்த்தை ஒலின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆ 2 தான். இப்போ பையன் எந்த சவுண்டை வேணால் வச்சு படிக்கிட்டாங்க. ஆக மொத்தம் ஏ வர இடத்துல பையன் ஏ போட்டு படிக்கிட்டோம், இல்லைன்னா ஆ போட்டு படிக்கிட்டோம். உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டு வார்த்தை இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஏஞ்சல் நாம் படிக்கும்போது ஏஞ்சல்னு படிப்போம். அப்போ இங்கே அவனுக்கு ஏ சவுண்டு இருக்குது. இந்த வார்த்தை பாருங்கள் அண்டு படிக்கும்போது ஆ சவுண்டு இருக்குது. இதை மட்டும் சொல்லுங்கள், வேறு ஒன்றும் தேவையில்ல. பையன் ஸ்டார்டிங்கில் ஏ போட்டு படித்தாலும் ஆ போட்டு படித்தாலும் தப்பு சொல்லாதீங்க, என்கரேஜ் பண்ணுங்கள். டீச்சர்ஸ் என்கரேஜ் பண்ணும் போது கண்டிப்பாக பையன் படிக்க ஆரம்பிச்சிருவான். அடுத்த சவுண்டு பாருங்கள் பி. பிக்கு நம்ம இப்பு சவுண்டு தரோம். இப்பு சவுண்டுன்றது வெறும் இப்புன்னு படிக்க வேணாம், அதில் ஒரு ப்ளஸ் குறி போட்டுக்குங்க. கொஞ்சம் வாய்ஸை பேஸ்லேருந்து கொண்டு வாங்க. இப்பு சவுண்டு. இப்போ உதாரணத்துக்கு இந்த பி வர இடத்துலலாம் நம்ம இப்புன்னு படிக்கக்கூடாது, இப்புன்னு படிக்கணும். உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள் கொடுத்துருக்கிற வார்த்தையில் பால், பேசிக் படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா இப்பு சவுண்டு வரா மாதிரி படிக்கணும். இந்த இப்பு அப்படின்றது வெளியே சொல்லி நீங்கள் படிக்கக்கூடாது, இப்பால் அப்படின்னு படிக்கக்கூடாது. அந்த சவுண்டை பாதி தொண்டையிலே வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற சவுண்டை நம்ம சொல்லணும். பால், பேசிக். ஓகே, நெக்ஸ்ட் சவுண்ட் போகலாம். சி. சிக்கு 2 சவுண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். இக், இச். இந்த இக்கு எங்கெல்லாம் வரும்? பெரும்பாலும் பிகினிங்கில் சி லெட்டர் வர எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த இக்கு சவுண்டு வந்துடும். இந்த சி கூட ஹெச் சேரும் போது மட்டும் என்ன ஆகுனா இந்த இச் சவுண்டு மேக்ஸிமம் வரும். இப்போ பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கிற சி பார்த்தீங்கன்னா க்ளீன், இது இக்கு. இங்கே கொடுத்துருக்கிற சிஹெச் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இக்குன்னு படிக்கக்கூடாது, சிஹெச் கூட சேர்றதுனால இச்சுன்னு படிக்கணும். சர்ச், இங்கே ஒரு இச் இருக்குது, இங்கே ஒரு இச் இருக்குது. அடுத்த லெட்ரு டி. இந்த இட்டை நம்ம வாய்ஸை தான் படிக்கணும். ப்ளஸ் சிம்பிள் போடுறேன், இட்டுன்னு படிக்கணும் இதை. இப்போ பாருங்கள் டீர், டால். அதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணணும், அழுத்தி சொல்லணும், அவ்வளோதான். டீர், டால். ஓகே, நெக்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா இ. ஈக்கு 2 சவுண்டு நம்ம கொடுக்குறோம். வழக்கம் போல் ஏக்கு இருக்கிற அதே ஏ சவுண்டும் ஒரு ஐ சவுண்டு கொடுக்குறோம். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இருக்கிற ஈக்கு எக், இந்த இடத்துல இருக்கிற ஈக்கு ஐ சவுண்டு. இங்கே ஏ, இங்கே ஐ. இது சொன்னால் போதுமா அப்படின்னா ரொம்ப சிம்பிள். பையனை 1 மாதம் மட்டும் இந்த ஆல்ஃபாபெட்ஸ் லெட்டரையும் இந்த சவுண்டையும் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எடுத்துக்காட்டு வேணவே வேணாம்.
ஒரே ஒரு மாதம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும். பையன் பார்க்காம ஆல்ஃபாபெட்ஸையும் தமிழ் சவுண்ட்ஸையும் எழுதிட்டானாலே போதும், சொல்லிட்டானாலே போதும். கண்டிப்பாக 99% இருக்கிற வகுப்பறையில் இருக்கிற 99% மாணவர்களை அவனுக்கு ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தால் ஒழிய மீதி எல்லா மாணவர்களையும் உங்களால் கண்டிப்பாக அவனை ஆங்கிலம் எழுத்து கூட்டி 3 மாதத்தில் உங்களால் ஆங்கிலம் எழுத்து கூட்டி எவ்வளோ பெரிய வார்த்தை கொடுத்தாலும் 3 மாதத்தில் அவனை எழுத்து கூட்டி சரளமாக படிக்க வைக்க முடியும். ஓகே, அடுத்த லெட்டர் நம்ம கொடுத்துருக்குற எஃப். இது தமிழில் ஒரு பெக்யூலரான சவுண்டு. இப்புன்னு சொல்லக்கூடாது, இஃப். அந்த காற்று வந்து மேல் பல்லிலேருந்து கீழ் உதடு வழியாக வெளியே வர மாதிரி படிங்கன்னா இஃப். அதுதான் இங்கிலீஷ் சவுண்டே உங்களுக்கு கொடுத்துருக்கோம், இஃப். இப்போ இங்கே படிக்கும்போது பாருங்கள், ஃபே, ஃபே, ஃபேன், ஃபீஸ்ட், ஃபே. அந்த சவுண்டு உங்களுக்கு அந்த இஃப் சவுண்டை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ஜிக்கு நம்ம 2 சவுண்டு கொடுத்துருக்கோம், மேலே ப்ளஸ் போட்டிருக்கோம், அதனால் அழுத்தி சொல்லுங்கள். இக்கு ஒன்று, இஜ்ஜு ஒன்று. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல படிக்கும்போது இந்த ஜிக்கு வந்து கேர்ள். இங்கே இருக்கிற இந்த வார்த்தையில் படிக்கும்போது இங்கே இருக்கிற ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஜ்ஜு சவுண்டு. ஜட்ஜ் டி கூட சேர்றதால இட்டு ப்ளஸ் இஜ்ஜி சேர்ந்து ஜட்ஜாக மாறுது. ஓகே, அடுத்து இருக்கிற இந்த ஹெச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடமொழி சவுண்டில் ஹே சவுண்ட் போடலாம் நம்ம. இங்கே பார்த்தீங்கன்னா ஹால், இங்கே வந்து ஹேண்ட், இங்கே வந்து ஹே சவுண்டு வரா மாதிரி இருக்கும், ஆனால் ஹா படித்தாலும் தப்பு இல்லை, ஹேண்ட் படிக்க சொல்லுங்கள். அடுத்து இருக்கிற ஐக்கு நம்ம 2 சவுண்டு கொடுக்குறோம், ஐ, இ. ஃபஸ்ட்டு இருக்கிற லெட்டர் பாருங்கள், ஐஸ். ரெண்டாவது இருக்கிறது பாருங்கள், இங்க், இ சவுண்டு. அடுத்து இருக்கிற லெட்டர் பாருங்கள், இஜ், ஜே நம்மளுக்கு லெட்ரு. சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இஜ். இப்போ படிக்கும்போது பாருங்கள், ஜார். இந்த இஜ்ஜை பாதி தொண்டையிலே வச்சுங்க. புள்ளி வச்ச எழுத்தெல்லாம் பாதி தொண்டையிலே நிறுத்திக்கிட்டு அந்த ஸ்டார்டிங் சவுண்டை மட்டும் கொடுத்துட்டு அடுத்த சவுண்டுக்கு போகணும். ஜார். அங்கே பாருங்கள், ஜக், ஜக், ஜக். ஓகே, நெக்ஸ்ட் லெட்டர் பாருங்கள், கே. கேவுக்கு நம்ம ஒரே சவுண்ட் தான் கொடுக்குறோம், இக். அது எங்கே படித்தாலும் இக்கு சவுண்டு தான் வரும். கீன், கைட். இக்கு மட்டும் ப்ரொனவுன்ஸ் பண்ணால் போதும். அடுத்து எல்லுக்கு பாருங்கள், ஒரே சவுண்டு தான், இல். லீடர், லீடர், இல். அந்த இல்லை வந்து பாதி தொண்டையில் வச்சுட்டு சொல்லுங்கள், லீடர். லவ். அடுத்து எம் சவுண்ட் பாருங்கள், இம். மேன், இம்மு பாதி தொண்டையில் வச்சுங்க, மணி. அடுத்து என் சவுண்ட் பாருங்க, இன் கொடுத்துருக்கோம், நியூ. நேஷன். அடுத்து ஓ சவுண்டுக்கு நம்ம 2 கொடுத்துருக்கோம். ஒன்று ஓ சவுண்டே கொடுக்குறோம், சேம் சவுண்டு. ஒன்று ஆ கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற லெட்டர் பாருங்கள், 1. அதை படிக்கும்போது ஆக்சுவலாக இப்படி படிக்க சொல்லுவாங்க, 1 ரூபீன்னு படிக்க சொல்லுவாங்க. பட் நோ ப்ராப்ளம், ஸ்டார்டிங்கில் அவனை 1 ரூபியை படிக்க சொல்லுங்கள். இங்கே இருக்கிற சவுண்டுக்கு வந்து ஓ, இங்கே இருக்கிற ஓவுக்கு சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆ. இது வித்தியாசம். அவன் படிக்க படிக்க நாம் டீச்சரோட வேலை வித்தியாசத்தை கரெக்ட் பண்ணுற வேலை தான். மீதி அவன் தப்பாக படித்தாலும் பரவாயில்ல, இதை ஓரஞ்சுன்னு படித்தாலும் நீங்கள் அவனை என்கரேஜ் பண்ணுங்கள். போக போக ஒரு டைம் நீங்கள் ஆரஞ்சுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மனசில் பதியும். நம்மளுக்கு கொடுத்துருக்குற நெக்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா பி. அதுக்கு வெறும் இப்பு சவுண்டு தான். இதுக்கு வந்து நீங்கள் அழுத்தி சொல்ல வேணாம், நான் ப்ளஸ் எதுவும் போடல பாருங்கள். பேட் பாருங்கள், இங்கே இருக்கிறதுக்கு பேட், பென். ஓகே, நெக்ஸ்ட் கியூ சவுண்டு. கியூக்கு இக்கு சவுண்டு கொடுக்குறோம், சிக்கு கொடுக்குற அதே சவுண்டு. குயின், குயிக், இக்கு சவுண்டு, குயிக். அடுத்து ஆர். இது ரெட்ரோலக்ஸ் சவுண்டுன்னு நம்ம சொல்லுவோம் ஃபோனட்டிக்ஸில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர் வந்து எர்ரர், அந்த கண்டினியூஸாக எர்ரர் சவுண்டு வரத்தால் தான் ரெட்ரோலக்ஸ்னே நம்ம சொல்கிறோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறதுல பாருங்கள், ரேட். எர்ரர் சவுண்டு வரது உங்களுக்கு தெரியும், ரன். ஓகே, நெக்ஸ்ட்டு எஸ் சவுண்டு. இந்த எஸ் வந்து நம்ம அழுத்தி ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, அதனால் உங்களுக்கு மைனஸ் சிம்பிள் மேலே போடுறோம் பாருங்கள், லைட்டாக எஸ், அவள் தான். சில்க், சாரி, அவள் தான், லைட்டாக சொன்னால் போதும், சாரி. அடுத்து இருக்கிற லெட்டர் பார்த்தீங்கன்னா டி. டீக்கு வந்து நம்ம இட்டு சவுண்டு தரோம். இங்கேயும் நீங்கள் ப்ரொனவுன்ஸ் அழுத்த தேவையில்ல, லைட்டாக சொன்னால் போதும். பாருங்கள், டி. டால். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூ. யூக்கும் நம்ம 2 சவுண்டு தரோம், ஆ ஒன்று, யூ ஒன்று. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 2 இடத்துல யூ தான் இருக்குது. ஆனால் இங்கே படிக்கும்போது பாருங்கள், நம்ம அம்ப்ரல்லான்னு படிக்கிறோம், அம்ப்ரல்லா. இங்கே படிக்கும்போது யூனியன் படிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி வித்தியாசம் ஒரு சில இடங்கள்ல யூ இருக்கிற இடத்துல வரும். அப்பு, ஹேண்ட்ஸ் அப் சொல்லுவோம், அந்த மாதிரி அப் வர இடத்துல ஆ வரும். பட் எந்த சவுண்டு பையன் போட்டு படித்தாலும் நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வந்து அவனே அவனோட ஃபால்ட்டை
ரெக்டிஃபை பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு அவன் பை எக்ஸ்பீரியன்ஸில் அவன் ரெக்டிஃபை பண்ணிப்பான். டீச்சர்ஸ் கரெக்ட் பண்ணால் போதும். ஓகே, அப்போ இதுக்கு 2 சவுண்டு ஞாபகம் வச்சுங்க, அ யூ. அடுத்து விக்கும் டபிள்யூக்கும் சேம் சவுண்டு, இவ்வு சவுண்டு தான். அப்போ ரொம்ப சிம்பிளாக போச்சு. அப்போ விடபிள்யூ எங்கே வந்தாலும் அவனை இவ்வு போட்டு படிக்க சொல்லுங்கள், அவ்வளோதான், ஒரே சவுண்டு இவ். உதாரணத்துக்கு பாருங்கள், வேன், வியூ, வாட், வாட்டர். இந்த வாட் ஒரு இடத்துல கூட என்ன சொல்லுவாங்கன்னா வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்க சொல்லுவாங்க. வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் நேம், வா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நோ ப்ராப்ளம், இவ்வு போட்டு படித்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. வாட் இஸ் யுவர் நேம். ஓகே, நெக்ஸ்ட் சவுண்டு நம்மளுக்கு எக்ஸ். எப்படி எஃப்க்கு நம்ம சவுண்ட் இல்லையோ அதே போல் எக்ஸுக்கும் நம்மளுக்கு சவுண்ட் இல்லை. சேம் எக்ஸ் அப்படியே ப்ரொனவுன்ஸ் பண்ணால் போதும். தமிழில் எக்ஸ் அப்படின்னு பண்ணுங்கள். எக்ஸ்மாஸ் பாருங்கள், எக்ஸ்மாஸ், எக்ஸெராக்ஸ், எக்ஸெராக்ஸ். அடுத்து இருக்கிற ஒய் சவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா இ, யா போட்டு மேலே புள்ளி வைக்கிற இ சவுண்டு. யூ, நீங்கள் அதை நல்லா இப்போ கவனிச்சிங்கன்னா புரியும். யூ. எல்லோ, எல்லோ, ஏ கிடையாது, எல்லோ, இ சொல்லிட்டு அப்புறம் வரணும். ஓகே, அடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இந்த 26வது லெட்டர் தான் பார்த்தீங்கன்னா ஜீன்னு சொல்லுவோம், இசட்டு. இந்த இஸ்ஸை வந்து நீங்கள் நல்லா அழுத்தி சொல்லணும். அதுக்காக தான் உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், ஜீல், ஜீல் அழுத்தி சொல்லணும் நல்லா, ஜீல். ஜிப்ரா. இந்த 26 நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த 26 ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே நம்மளோட 90% வேலை முடிஞ்சது. பையன் 26 ஆல்ஃபாபெட்ஸையும் ப்ளஸ் தமிழ் சவுண்ட்ஸையும் மனப்பாடமாக அவன் சொல்லணும். நீங்கள் கிராஸ் செக் பண்ணுங்கள், 26 கேளுங்க, சொல்லணும், மனப்பாடமாக எழுதணும். இதை நீங்கள் 1 மந்த் எடுத்து இதை எழுத வச்சுட்டிங்கனாலே போதும். அதுக்கப்புறம் பையனை 2 எழுத நீங்கள் படிக்க வைக்கலாம். ரொம்ப சிம்பிளாக படிக்க வைக்கலாம். அது இல்லாமல் எக்ஸப்ஷனல் அப்படின்றத அந்த கீழே இருக்கிற இந்த சவுண்ட்ஸு. இப்போ பாருங்கள், சிஹெச் எங்கே சேர்ந்து வந்தாலும் அவனை இச்சுன்னு படிக்க சொல்லுங்கள். என்ஜி எங்கே சேர்ந்து வந்தாலும் இங்குன்னு படிக்க சொல்லுங்கள். இப்போ சாங் அங்கே பார்த்தீங்கன்னா என்ஜி சேர்ந்து வரும். அப்போ நீங்கள் ஆனால் இங்குன்னு படிக்க சொல்லுங்கள். எஸ்ஹெச் வந்தால் இஷ்ஷுன்னு படிக்க சொல்லுங்கள். சிஇ வந்தாலும் அந்த இடத்துல பீஸ் அந்த இடத்துல வந்துச்சுன்னா அது இஸ்ஸுன்னு படிங்க, இஸ்ஸுன்னு படிக்க சொல்லுங்கள். டிஹெச் எங்கே தொடங்கினால இத்து சவுண்டை தொடங்க சொல்லுங்கள். உதாரணத்துக்கு பாருங்கள், திங். டிஐஓஎன் எங்கே வந்தாலும் ஷன்னுன்னு படிக்க சொல்லுங்கள், ஷன். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், மென்ஷன். இப்போ இது போல் வார்த்தை இருக்குது. இப்போ எப்படி சார் பையனை படிக்க வைக்கிறது? இந்த 32 சவுண்ட்ஸையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். பையனும் பார்க்காம எழுதி காட்டுறான். எப்படி படிக்க வைக்கிறது? ஒன்றும் இல்லை, 2 லெட்டராக அவனை சவுண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ண சொல்லுங்கள், அவ்வளோதான். இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், இங்கே சாங்குன்னு நான் எழுதியிருக்கேன். பையனுக்கு என்னன்னு தெரியாது இல்லையா, படிக்க தெரியாது பையனுக்கு. அப்போ எஸ்ஸுக்கு நம்ம சவுண்டு அவன் மனப்படமாக சொல்லுவான் இல்லையா, 2 கூட சொல்லுங்கள். எஸ்ஸுக்கு இஸ் எழுதி போட்டோம், ஓக்கு வந்து ஆ ஓ 2 போட்டோம். அப்போ எதனா 1 போட்டாங்க, இஸ் ஓ சோ 2 கூட்டிட்டானா அடுத்து என்ஜி வந்தால் இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இங்குன்னு கொடுத்துருக்கோம். அப்போ சோங் அப்படின்னா அவன் படிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ டீச்சர் என்ன பண்ணிட்டோம், அந்த இடத்துல ஓக்கு 2 சவுண்டு இருக்குல்ல கண்ணா, இந்த இடத்துல ஆ போடு அப்படின்னு நீங்கள் சொல்லி கரெக்ட் பண்ணுங்கள். இப்போ படிப்பாங்க இஸ் ஆ சா இங் சாங், அவ்வளோதான். 2 லெட்டராக மட்டும் எழுத்து கொண்டு சொல்லுங்கள், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ இ பி ஏ இஸ் பேஸ் அப்படின்னு படிப்பான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், பீஸ்ன்னு சொல்லி கொடுங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதில் பையனே 90% வேலையை முடிச்சிடுவான். டீச்சர்ஸ் நாம் ஒரு 10% அவன் படித்து காமிக்கும் போது கரெக்ட் பண்ணால் போதும். மீதி இருக்கிற 100%த்தையும் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, அப்போ இந்த ட்ரில்லை எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்ற முடியும்? ரிசல்ட் ஏரியாவில் யார் இருக்காங்களோ அவங்க கையில் தான் ஒரு திட்டத்தோட சக்ஸஸும் ஃபெயிலியரும் இருக்குது. அப்போ இந்த திட்டத்தை நாம் தான் முன்னெடுத்து கொண்டு வரணும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீடிங் ட்ரில்லை டெவலப் பண்ணுறதுக்கு யார் அந்த இடத்துல பொறுப்பாக இருக்காங்களோ, டீச்சர்ஸோ ஒரு பர்சனோ அப்பா அம்மாவோ யாராக இருந்தாலும் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம ரிசல்ட்டை கொடுக்க முடியும். ப்ராக்டிஸ்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, 1 மாதம் பையனை சவுண்ட்ஸை எழுத சொல்லுங்கள், ப்ளஸ்ஸு அதோட தமிழ் லெட்டரு தமிழ் சவுண்ட்ஸையும் அங்கே எழுத சொல்லுங்கள், அவ்வளோதான். இது 2த்தையும் அவன் எழுதிட்டே வந்தால் போதும். 1 மாதம், 1 மாதத்துக்கு அப்புறம் 2 லெட்டராக எழுத்து கொண்டு சொல்லுங்கள். இதை அடுத்த 1 மாதத்துக்கு, இது ஃபஸ்ட்டு 1 மந்த்து இந்த லெட்டர் டெஸ்ட்டு, அடுத்த 1 மந்த்து 2 லெட்டராக அவனுக்கு ப்ராக்டிஸ் கொடுங்க. எழுத்து கூட்டி கூட்டி படிக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு புக்கை எடுத்து கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு 2 லைன் என்கிட்ட படித்து காமிச்சணும்னு சொல்லுங்கள். 2 லைனை நீங்களே கூட குறித்து கொடுங்க, இல்லைனா தொடர்ந்து அடுத்தடுத்த நாள் அடுத்தடுத்த 2 லைன் படிச்சுன்னு சொல்லுங்கள். இதை ஒரு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ 3 மாதம் முடிஞ்சிச்சு, ஒரு டெர்ம் ஓவர்.
ஒரு டெர்ம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கிளாஸில் ஒரு 30 பையன் இருக்கான்னா குறைஞ்சபட்சம் 20 பையனுக்கு மேலே சரளமாக ஆங்கிலம் வாசிப்பான். எப்பயுமே வாசிக்காத பையனும் ஒரு 10 பேர் இருப்பான். அவனை என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவனை இப்போ இந்த 20 பேரில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக ஒரு 10 பேர் செலக்ட் ஆகிடுவான். அந்த 10 பேருக்கு ஆளுக்கு ஒரு பையனை பிரித்து விட்டுருங்க, மீதி 10 பேரை. இப்போ டெய்லி அவங்ககிட்ட 2 லைன், நம்மக்கிட்ட 2 லைன் படிக்க சொல்லுங்கள். அவனை ட்ரில்லு வாங்க. டெய்லியும் ஒரு 5 டைம்ஸு அவனுக்கு இந்த லெட்டரை டெஸ்ட்டாக பார்த்து எழுதினா சொல்லுங்கள். அவனுக்கு அடுத்த டெர்மும் டைம் கொடுங்க. அப்போ 2 டெர்ம் முடிவில் கண்டிப்பாக இந்த 10 பேரில் 8 பேருக்கு மேலே உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். ஒரு 2 பேர் மட்டும் பண்ண மாட்டான். அது எல்லா பள்ளியிலும் இருக்கக்கூடிய ஒரு 2 பேர், அது பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு 98% நல்லா படிச்சிட்டாலே போதும். அந்த 2 பேர் ஆட்டோமேட்டிக்காக இவங்களை பார்த்து ஒரு 50% அல்ல 60% படிக்க வந்துடுவான். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே பேஜில் நான் இப்போ சொன்ன எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். இதை ஒரு ஸ்னாப்ஷாட் கூட எடுத்து வச்சிங்க, இல்லை எழுதி வச்சிங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு 44 சவுண்ட்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அவசியம் நம்மளுக்கு இல்லை இந்த இடத்துல. ஏன்னா ஏற்கனவே 44 சவுண்ட்ஸு 42 யூனிட்ஸ் எல்லாம் ப்ரைமரியில் சொல்லி கொடுத்து அவன் மேலே வந்து தான் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கான். குறிப்பாக 6 to 8 தான் வந்து நம்மளுக்கு படிக்க தெரியாத பசங்களே 90% இருக்கிறாங்க. அப்போ அந்த பசங்களை ஏற்கனவே ஃபோனட்டிக்ஸ் அவனுக்கு பிடிக்கல, ஒன்றும் செட் ஆகாதால் தான் அவன் இங்கே வந்திருக்கான். அப்போ அந்த பசங்களுக்கு என்ன பண்ணணும்னா, அவனுக்கு இன்னும் சிம்பிளாக அவனுக்கு தெரிஞ்ச ஏபிசிடியை வச்சு, ஏபிசிடி தெரியுமாடான்னு கேட்டு பாருங்கள். 30 பையனில் 29 பையனும் தெரியும்னு சொல்லுவான். அப்போ அந்த தெரிஞ்சதை வச்சு தான் நம்ம தெரியாததுக்கு போகணுமே தவிர, புதுசாக ஒரு 44 ஃபோனட்டிக்ஸ் சிம்பிள் அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதை விட அவனுக்கு தெரிஞ்ச ஏபிசிடியை வச்சு சிம்பிளாக சொல்லிக் கொடுக்குறது சீக்கிரமாக ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. ஓகே நேயர்களே, அம்மா யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பயனுள்ள வீடியோக்களை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குகிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.